அமளி, ஏன் அமளி? எம்மாட என்னடா எவனு கிளம்பிச்சனம்ல உன்னை வெட்டத்துக்கா கூட்டிட்டு போறவ அமளி. இந்த வயசுல ஏமாளு நீ இவ்வளவு அவஸ்தப்படுத? கெட்டுன ஒற்றே மாசத்துல போய் சேர்ந்துட்டா உன்னை கட்டின புண்ணியால பெரும் தீனி திங்கவே உன் புள்ள. அந்த சின்ன புள்ள முகத்தையும் காய போட்டு உன் உடம்பையும் காய போட்டு என்னடா இது வாழ்க்கை? அந்த கல்யாணம் பண்ணியாரு உன்னை கட்டிக்கிட்டு தானே ஒத்த கால நிக்காவல்ல? என்ன உன் புள்ளைய சேர்த்துக்கிட மாட்டேங்காரு? 2 வருஷம் போதும், ஐக்கு பிறகு புள்ளைய சேர்த்துக்கிட்ட சம்மதிச்சிருவாவ. 1 வருஷமோ 2 வருஷமோ பண்ணியாரு குடிக்க படுத்த என்கிட்ட கூட நானும் என் பாட்டியும் உன் பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிட்டோம். உன் கடன்காரைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பைசா கொடுத்து விடுது. சின்ன பிள்ளை வாழ வேண்டிய வயசு. கிளம்பு. நான் சொன்ன மாதிரி காலையில 5 மணிக்கு பன்னியார் ரூட்ல இருந்து வண்டி வந்துரும். 6 மணிக்கு கல்லியோல பனிமாதா கோயில வச்சு தாலி கட்டு. அம்மா அம்மா என்னமோ அம்மா என்னமோ போதம்மா எங்கமோ என்னை விட்டுட்டு போதம்மா. போகலம்மோ தூங்குன என்னை விட்டுட்டு போகலம்மா. வயிறுள்ள கண்ணு கொட்டில என்னடா எதுக்கு இப்படி சீரிட்டு வந்துருக்க? கல்யாண அலங்காரத்தோட அநியாயமா லாரி போது அதே இடத்துல செத்து போயிட்டா பாட்டி, செத்து போயிட்டா. நீ குடி ராசா, அது சும்மாலா. நான் சொல்றது கேட்கல? Yes, he is affected by sentimental schizophrenia. 6 வயசுல தன் தாய் இழந்ததுனால ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த நோய். சோ நம்ம ட்ரீட்மெண்ட் முன்னாடி டாக்டர் வைரவன் முடிச்சதும் மறுபடியும் அனஸ்தீசியா கொடுத்து அப்புறமா என்ன நடந்ததுன்னு கேட்கலாமா டாக்டர்? நோ, வைரம் இந்த அனஸ்தீசியாக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. மறுபடியும் அனஸ்தீசியா, இட்ஸ் டூ ரிஸ்கி. நோ சான்ஸ். சக்சஸ் டாக்டர். மயக்க மருந்து கொடுத்து மலையே மல்லாக்க சாச்சிட்டீங்களே, இதான் கரெக்ட் டைம். ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் தூக்கி போயிடும். இதுக்கு 2 கையெல்லாம் பத்தாது, புல்டோசர் வச்சு தூக்கிடுவோம். நோ, அதோட மிக கேவலமான குழந்தை இந்த உலகத்திலேயே இருக்காது. நாட் ஒன்லி தட், வைரவன் என் பேஷண்ட் இல்ல, என் குழந்தை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நான் இங்க வந்திருக்கேன். தயவு செய்து உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் புத்தி என்கிட்ட காட்டுறதுக்கு கான்ஸ்டபிள் சந்திரபாபு. டாக்டர் இவரு உயிருக்கு அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. ப்ளீஸ் டூ இட். நாங்க வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் சார்
நீங்க இந்த மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பி வெரி வெரி டெலிகேட் அண்ட் கேர்ஃபுல். ஓகே? അയ്യാ നമസ്കാരം. ബേസിക്കാ ഞാൻ ഒരു ഡോക്ടറാണോ? എന്റെ പ്രാക്ടീസില് ഒന്നും സാരമില്ല. തമിഴില് കേൾക്കോ? ഞങ്ങളുടെ ആചാര്യ തമിഴ് നന്നായിട്ട് അറിയും. പറഞ്ഞോളൂ, ഒന്നും പേടിക്കണ്ട. ஒரு மனுஷனை கத்தியால குத்துனா கூட அந்த கத்தி அவன் ஒன்னும் செய்யாத அளவுக்கு மனப்பயிற்சி மருந்துகள் ஏதாவது இருக்கா? அவன் பாம்பு விஷம் கூட ஒண்ணும் செய்யாதா? தீ அவன் கற்பழிக்கிறான், கொலை செய்யறான், அயோக்கியத்தை நல்லா பண்றான். இப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யறது? ഭൈരവനോ? അവനെ എവിടെ ഉണ്ടെന്ന് പറയൂ, ഞാൻ അവനെ വസ്തുവാക്കാം. அவன் இப்ப ஏன் கஷ்டத்துல தான் இருக்கான். ஐயா கோச்சிக்காம அவனை பத்தி விவரங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா. ആ 7 വയസ്സ് പ്രായമുള്ള കുട്ടി എന്റെ അടുത്ത് അഭയം പ്രാപിച്ചു വന്നു. ഞാൻ അവനെ സ്വീകരിച്ച് എന്റെ പ്രധാന ശിഷ്യനാക്കി. അവന് യോഗത്തിന്റെ ആഴം, ധ്യാനം, അടവ് തടവുകൾ അത്രയും പഠിപ്പിച്ചു കൊടുത്തു. വൈരാജികൻ ഭൈരവൻ ഒരു കന്യപ്പെണ്ണിനെ ബലാത്കാരം ചെയ്തു. കരഞ്ഞുകൊണ്ടിരുന്ന പെണ്ണിനു വേണ്ടി ന്യായം ചോദിക്കാൻ ചെന്ന എന്നെ ഗുരുനാഥനെന്ന് കൂടി ബഹുമാനിക്കാതെ എന്നെയും എന്റെ ശിഷ്യരെയും പഠിച്ച് താഴെ വിട്ടിട്ട് അവൻ പോയിക്കളഞ്ഞു. தாத்தா சாமி, இந்த கண்கட்டி வித்த பிளாக் மேஜிக்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் வைரவனுக்கு தெரியுமா? പ്രധാന ഗുളിക ഒന്നുണ്ട്. അത് പാദരസത്തെ മണിയാക്കി നാക്കിൻ കീഴെ വച്ച് തപസ് ചെയ്താൽ ഒരു മനുഷ്യനെ കൊണ്ട് പറക്കാനും കൂടുവിട്ട് കൂടുമാറാനും കഴിയും. എത്തിക്കൊട്ട കഷായം എന്നൊന്നുണ്ട്. അത് തുടർന്ന് സേവിച്ചാൽ കരിനാഗം കടിച്ചാൽ പോലും മരണം പാകത്തിനായിരിക്കും. ഇതൊക്കെ കഴിച്ചു വളർന്നവരാണ് ഭൈരവൻ. ഞാൻ പഠിപ്പിച്ച കർമ്മയോഗത്തെ തെറ്റായ വഴിയിൽ പ്രയോഗിക്കുന്നവൻ ഈ ഭൂലോകത്ത് ഭൈരവൻ മാത്രമാണ്. ഗുരു വിശ്വസിച്ച് എന്നെ പഠിപ്പിച്ച വിദ്യകളെല്ലാം ആ ചാത്താന് ഞാൻ പറഞ്ഞു കൊടുത്തല്ലോ. ദൈവം എന്നോട് ക്ഷമിക്കില്ല. ഉണ്ട്, വഴിയുണ്ട്. അവനെ തോക്കുകൊണ്ട് വെടിവെക്കും, ബോംബെറിയും. அப்போவே அவன் சாவும். நாங்க அதுக்காக வரல. வைரனோட பயிற்சிகள், அவனோட வாழ்க்கை முறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. நாங்க வரோம். ஐயோ, என்ன முடிக்கிற மாதிரி இருக்கானா? ஆமா. சிக்கன் பீஸ் இருந்தா நல்லா இருக்கும். எதுக்கு? எனக்கு வெரி குட் மை டியர் பாய். எல்லைனா என்னையா இருக்கே, அதனாலதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதனால மட்டும்தான் என்ன பிடிக்குமா? இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்ன இன்னொரு காரணம்? அதுவா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை மாதிரி இருப்பாரு. ஆனா என்ன ஒண்ணு, அந்த ஆளை விட நீங்க கொஞ்சம் அழகாவே இருக்கீங்க. மூளை வேற கொஞ்சம் அதிகம்தான். ஹைட் கூட அடி ஜாஸ்தியாவே இருக்கீங்க. மத்ததெல்லாம் அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். எனக்குள்ள இவ்வளவு விஷயம் புதஞ்சு இருக்கிறத இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. நீங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, என்ன போல இருப்பாருங்களே, அவர் எங்க இருக்காரு? அது அது நேரம் வரும்போது சொல்றேன். என்ன? தொட்டால் பூ மலரும். யோ தாடி கண்டுபிடிச்சிட்டாக்க. சென்ட்ரல்ல நம்ம சொந்தக்கார பையன் எல்லாம் நிக்கிறாங்க. பாத்து போடி.
தாம்பரத்துலயும் நம்ம சொந்தக்கார பயில ஊரா நிக்கிறாங்க. நீ செங்கல்பட்டுலயே இறங்கி கம்பி நீட்டலாம்னு பார்த்தன்னா மெட்ராஸ் போலீஸ் கேட பயிலுங்களா? பெருச கொஞ்சம் பின்னாடி பார்க்க சொல்லியா? பெருசு நீரமண்ண சா போற நேரத்துல பில்லு வச்சுக்கிட்டு இருந்தானா? நீ சொல்லிடுறத பார்த்தா எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஒழுங்கா வைரவ இருக்க இடத்த சொன்னா உனக்கு தேங்க்ஸ் கார்டு இல்லன்னு வைக்கி சுடுகாடு. என்னாச்சு தம்பி? என்னாச்சு செல்லம்? என்னாச்சு? என் பைல்வானுக்கு என்னாச்சு? ஏதோ ஒரு டாக் என் பைல்வானுக்கு விஷ ஊசி போட்டு ஓடிடுச்சு. மாஷா அல்லாஹ். என் பைல்வானுக்கு ஸ்டீல் பாடிங்கிறதுனால ஒண்ணுமே செய்யல. உன் சாமிய கும்பிட்டுக்கோ. பைல்வான், நீ இப்போ அழுக்கா இருக்க. இத போட்டுக்கோ, ரொம்ப அழகா இருப்ப. சூப்பர். நீ இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எல்லாரும் எடுத்து காலி பண்ணுங்க. என் பைல்வானுக்கு உடம்பு சரியில்லை. பைல்வான் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்படிதானே பைல்வான்? அப்பா தலை தப்பிச்சோம். எங்க நீ என்ன மாதிரி ஆளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி தடிங்கிட்ட மாட்டி செத்து போயிருவோம்னு பயந்தேன். இனிமே கவலையே இல்ல. ஆமா, இந்த அமீர் கான், சல்மான் கான் இவங்களுக்குள்ள உனக்கு பழக்கம் உண்டா? இல்ல, என்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததான் சொன்னேன். அதான் டார்லிங், இன்னைக்கு மட்டும் அவன் யாருன்னு சொல்லனா நான் இதே இடத்துல என் கழுத்தை பிடிச்சி நானே கொலை பண்ணிக்குவேன். ஐயோ, அப்படி எல்லாம் வேணாம், நானே சொல்லிடுறேன். சொல்லித்தான் ஆகணுமா? என்னைய நான் கொலை பண்ணிக்க போறேன். வேண்டாம் 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 வேண்டாம், கழுத்துல நெருக்க வேண்டாம், நான் கண்டிப்பா சொல்லிடுறேன். எங்க வீட்டுக்கு தினமும் வந்து காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து கக்கூஸ் கழுவி ஒருத்தர் வருவாரு. அவரே மாதிரியே இருக்கீங்க. What's going on? சரி செல்லம், நீ எதுவுமே பண்ணல, நானும் ஒண்ணுமே பாக்கல. நீ தூங்கிக்கிட்டு தான் இருக்க, ஒத்துக்கிறேன். பைல்வான், உன் முதுகு எவ்வளவு அகலமா இருக்கு. நான் ஒரே ஒரு தடவை ஸ்கிப்பிங் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உனக்கு இதை கத்தியால குத்துனா கூட வலிக்காதுல்ல? ப்ளீஸ் பைல்வான். ஓகே, ஒன்னும் செய்யலையே, உனக்கு வலிக்கலையே. ஹை ஜாலி. எழுந்துரு பைல்வான், எழுந்துரு. ஓகே, என் செல்லத்துக்கு ஒரு விளையாட்டு சொல்லி தரட்டுமா? ரெடியா?
கீரை கடைமா கீரை கடை, கீரை கடைமா கீரை கடை. இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது நீ தின்ன உடம்புக்கு, இது செத்து போன பாம்புக்கு, இது எனக்கு. உனக்கு இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வந்து தொட்டடும். என் பயில்வான் செல்லத்துக்கு கிச்சு கிச்சு இல்ல, அதான் சிரிப்பு வர மாட்டேங்குது. அப்புறமா யாரும் இல்லாதப்போ தனியா உனக்கு சிரிக்க சொல்லி தரேன் என்ன? ஐ புஸ்கா புஸ்கா. உனக்கு அறிவே இல்ல, யாருக்கிட்ட போய் எப்படி நடந்துக்கிறது? Why did you beat me? டாக்டர் கொடுக்க சொன்ன ட்ரீட்மென்ட் தானே நான் கொடுத்தேன். அது தப்பா? Why did you beat me? அவகிட்ட அம்மா சென்டிமெண்ட் இருக்குல்ல, லவ் சென்டிமெண்ட் டச் பண்ணா சேஞ்ச் ஆயிடுவால, கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்ல, அதுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். ஐயோ, காலை எடு, காலை செத்துருவான். காலை எடு தம்பி, எடு தம்பி, எடு. மாயா, 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 என்னம்மா எப்படி ஆயிடுச்சு? இல்ல டாக்டர், எல்லாம் நல்லபடியா தான் நடந்தது. இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஓ காட். ஏம்மா, கல்கட்டால தான் உங்க அப்பா அம்மா இருக்கிற மாதிரி சொன்ன, சொல்லு மாயா ப்ளீஸ். நான் மாயா இல்ல, லயா. என் பேரு அல்போன்ஸ் மெல்வின். லயா எங்க அப்பா அம்மா குடும்பம் கல்யாணத்துக்காக கையில வரைஞ்சு எனக்கு பிடிச்ச மருதாணி. நாங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஜாயிண்ட் ஃபேமிலி. எனக்கும் என் அங்கிள் பையன் ஆலனுக்கும் வெடிஞ்சா கல்யாணம். கல்யாண மண்டபத்துல ஏற்பட்ட தீ விபத்துல என் குடும்பமே கருகி போச்சு. தனி மரமா நின்று நான் தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணேன். அது பாவனை கர்த்தர் சொல்லிருக்காரு. அந்த நேரத்துலதான் வெப்ல விளம்பரம் பார்த்தேன். சாக போற உடம்பு தானே இது, பல சாவுகளையாவது தடுக்கட்டுமே நீங்க வந்தேன். இப்போ இப்போ கர்த்தர் கிட்ட போய்கிட்டே இருக்கு. மண்ணள்ளி போட்டுட்டா அதோட முடிஞ்சு போயிடாது. என்னதான் இருந்தாலும் அவங்க உடலால உன்னோட வாழ்ந்திருக்காங்க. அவங்க சாக போற இந்த நேரத்துல சுமங்கலியா போய் சேரட்டும். அதனால ப்ளீஸ் அவங்க கழுத்துல இத தாலியா நினைச்சு கட்டு. என்ன யோசிக்கிற? அவங்க கழுத்துல இந்த தாலியை கட்டு. நான் உனக்கு தான் தாலி கட்டுவேன். எனக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும். எனவே பைரவன் பைரவன் நல்லவனா மாறணும். சாய்ரா, நீ பைரவனை மனசார ஏத்துக்கணும். கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காது இருக்கட்டும்.
வெரி குட் வெரி குட் டாக்டர், வெரி குட். இத பாருங்க, என்னுடைய ஆட்சியே ஆட்டத்துல இருக்கு பிகாஸ் ஆஃப் மை ஃபூலிஷ்னஸ். ஏன் சார் இப்படி பண்ணீங்க? வைரவன் கொண்டு அந்த 7 பேரை முட்டுக்காட்டுல போட்டுட்டா போலீஸ் காதுல பூ சுத்துற மாதிரி ஆயிடுமா? வாட் அ ஃபூலிஷ் பிளண்டர். கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட்னு சொன்னீங்களே, இப்போ உங்க கான்ஷியஸ் செத்து போச்சா டாக்டர் ருத்ரன்? அப்போசிஷன் பார்ட்டிஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லுங்க டாக்டர். சாரி மேடம். இந்த வார்த்தையை நீங்க என்கிட்ட ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா இதே வார்த்தையை நான் பப்ளிக் முன்னாடி சொல்ல முடியுமா? மேடம், இன்னும் 3 days டைம் இருக்கு. இன்னும் என்ன பண்ண வேண்டி இருக்கு? வைரவனை கொன்னு புதைக்க வேண்டியதுதான் பாக்கி இருக்கு. ஷூட்டிங் ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு. மேடம் ப்ளீஸ். சாரி, யூ மே கோ. வாங்க சார், வாங்க ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ் ஏய், என்னது இது? கேட்டா மேடம், நீங்க ட்ரீட்மெண்ட் தூக்க கூடாது மேடம். எங்க 17 days டெடிகேஷன் ஸ்பாயில் ஆக கூடாது மேடம். உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரியுதுமா, பட் மேடம் ப்ளீஸ் போங்கங்கறல. வைரவனை கொன்னுடாதீங்க மேடம். இன்னும் 3 daysல போங்க சார். வைரவனை சரண்டர் வச்சிடுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், உங்களை கெஞ்சி கேக்குறேன் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் I can't do மேடம் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க மேடம். I ஒரு வாரம் can't do சொல்லுங்க anything. மேடம் ப்ளீஸ். ஏயா, ஒழுங்கா ஏசி ரூம்ல உட்கார்ந்தோமா, ஸ்டெதஸ்கோப்ப கையில எடுத்தோமா, மருந்து மாத்திரைய கொடுத்தோமா, கை நிறைய கேஷ் பார்த்தோமான்னு இல்லாம எதுக்கே உங்களுக்கு இந்த திருடன் போலீஸ் விளையாட்டலாம்? அண்ணாச்சி, நானும் போலீஸ் தான் அண்ணாச்சி. யோ, இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. நான் போலீஸ பத்தி பேசலையா? போலீஸ பத்தி பேசுறேன். புரியாத உலகம் இது. போய் வைரவனோட டெட் பாடி எடுத்து போங்கயா. என்ன அண்ணாச்சி சொல்லுதீங்க? யோ பத்த, அதாயா அந்த வைரவன இப்பதான் ஷூட் பண்ண. இந்த கையால தாயா அவன் செத்தா. இந்த குட் நியூஸ நான் சிஎம் கிட்ட சொல்லிட்டு வந்தேன். பட்டா சார், சாரி. எல்லாம் வேஸ்டா போச்சு. சாய்ரா, நம்ம ட்ரீட்மெண்ட் வேஸ்ட் போல. வைரவன் சாகல. ஆமா, லுக் at that flag and look at those flowers. Yes, இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். Yes, so வைரவனை டெஃபினட்டா இன்னைக்கு ஷூட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நாளைக்கு 3:30 மணிக்கு அப்புறம் தான் வைரவன் எந்திரிச்சு யோகால இருப்பான். அதான் சரியான டைம்னு போலீஸ் அவனை அட்டாக் பண்ணுவான். இந்த கிரிட்டிக்கலான பொசிஷன்ல அங்க போனோம்னா நாம எல்லாருக்குமே ஆபத்து. சோ பொறுமையா திங்க் பண்ணி நல்ல முடிவு எடுக்கணும். ஓகே? ஓ என்னாச்சு?